ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 230. இதில் ஜெயதேவ சுவாமிகளின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் நெடு நாட்களாக குழந்தையின் மலர் அடிகளே படாத ஒரு பக்தரது இல்லத்திலே குழந்தையின் வரவு எவ்வளவு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பது வாயினால் உரைக்க முடியாதது ஆகும். அனுபவித்தவர்கள் அவர்களுக்கே தெரியும் அந்த அருமை. இறைவன் அருள் என்றும் உண்டு, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற முதுமொழிக்கு இணங்க குழந்தை ஜெயதேவரது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் சின்னஞ்சிறு அசைவுகளிலும் கூட தெய்வ மனம் கமழ்ந்தன. இசையின்பம் பொங்கியது. தந்தை தாயாருடன் அமர்ந்து பாடியும் ஆடியும் வழிபடும் காட்சிகள் கண்டு அந்த சிந்து பருவம் முழுவதும் வியந்தன. ஆனந்த கடலுள் மூழ்கின. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஜெயதேவருக்கு உரிய வயது வந்ததும் மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தாயின் நெஞ்சத்து எழுந்தது. கல்வி கேள்விகளிலும் இசையிலும் வல்ல தனது மகனுக்கு ஏற்றவளான மணமகள் எங்கே பிறந்து இருக்கிறாளோ என்ற ஏக்கம் கமலாபாயின் நெஞ்சிலே குடிகொண்டது. உறவினருள் ஒருவரது மகளான பத்மாவதி என்ற கட்டழகி தெய்வ பக்தியிலும் குணத்திலும் சிறந்தவளாக தோன்றவே அவளையே மனம் பேசி முடித்து மிக மிக சிறப்பாக விவாகத்தை செய்வித்தார்கள். குழந்தை ஜெயதேவன் இல்லத் தலைவன் ஜெயதேவனாக விளங்கினான். இப்பொழுது ஸ்ரீ ஜெகநாத பெருமானே அர்ச்சகரின் கனவில் தோன்றி தேவசர்மா என்ற பத்மாவதியின் தந்தையை அழைத்து அவளை ஜெயதேவருக்கே மனம் செய்து வைக்கும்படி சொன்னாராம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பத்மாவதி தனது நல்ல குணங்களினாலும் பணிவிடைகளினாலும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரலானால் மாமனும் மாமியும் தங்கள் புதல்வனுடைய அழகினாலும் கவிதையினாலும் நல் ஒழுக்கத்தினாலும் மனம் நிறைந்தார்கள். அருமை மருமகள் பத்மாவதியின் ரூப சௌந்தரியமும் குண சௌந்தரியமும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது இசைத்திறமையும் அவர்களை பெரிய ஆனந்தத்தில் ஆழ்த்தின. மனம் நிறைவுற்ற இந்த தம்பதிகள் மைந்தனிடம் தமது வீடு, நில, புலன்கள், பொருட்கள் முதலியவற்றை ஒப்புவித்து வைராக்கியத்தோடு வானப்பிரஸ்தம் மேற்கொண்டார்கள். இப்பொழுது மகா கவி ஜெயதேவரின் இல்லம் கோவிலாக விளங்கியது. விடியற்காலையிலே தமது கடன்களை முடித்து பக்தர்களை வீட்டிற்கு அழைத்து உபசரிப்பதிலும் பூஜை புனஸ்காரம், அண்டை அயலில் உள்ளோருக்கு உதவுதல், ஓய்வு நேரத்தில் இறைவன் திருவடிகளுக்கு பாமாலைகள் இசைத்தல் என இப்படி ஒரே விதமாக அமைதியாக ஓடிக்கொண்டு இருந்தது அவரது வாழ்க்கை. இல்லால் அகத்தில் இருக்க இல்லாதது ஒன்று உண்டோ? அதிலும் பத்மாவதி போன்ற ஒரு பெண் உடன் இருந்து அவர் கவிதைகளை படிப்பதிலும் பாடுவதும் ஆடுவதுமாக இன்ப வாரிதிலே ஆழ்ந்து இருந்தது அந்த இல்லம். இப்படியாக வருவாய் அதிகம் இல்லாமல் வந்தவர்களை எப்பொழுதும் உபசரித்து கொண்டு இருப்பது என்றால் யாரால் இயலும்? நாட்கள் செல்ல செல்ல வீட்டிலே வறுமை தோன்றலாயிற்று. அப்பொழுதும் அவர்கள் விருந்தோம்பலையும் இறைவனுக்கு முறைப்படி 4 கால பூஜை, அதற்குரிய நிவேதனங்கள், மலர்கள் முதலிய மற்ற பொருட்களை குறைத்தார்கள் அல்ல. அவன் அருளாலேயே அவன் தாள் வணங்குகிறோம். வறியோருக்கு அழகு, வறுமையில் செம்மை என தான் நினைத்தாள் பத்மாவதி தேவி. இந்த அரிய சூழ்நிலையில்தான் ஜெயதேவரது கீதா கோவிந்த மகா காவியம் மலர்ந்தது. அதன் கவிகளை இயற்றும் பொழுதே அவற்றை அந்த கிராமவாசிகள் வந்து கற்று காதலாகி கசிந்து ஓதி கண்ணீர் மல்கி பரவசம் அடைவார்கள். இதிலே ஒரு அஷ்டபதி அன்று காலை பூஜை முடிந்து மெய் மறந்த நிலையிலே அமர்ந்து இருந்தார் ஜெயதேவ சுவாமி. ஓ சாரு சீலை பிரியே,
சாறு சீலே என்ற பல்லவியோடு கூடிய அதிலே ஒரு அடியில் தம்மையும் அறியாமல் ராதே விரகத்தினால் தவித்து கொதிக்கும் என் சிரத்திலே பனிமலர் போன்ற உன் தாமரை தளிர் அடிகளை வை என வேண்டுவதாக அமைந்துவிட்டது. ஜெயதேவர் திடுக்கிட்டு போனார். ஓ அடடா, கவிதையின் மயக்கத்தினால் எத்தகைய பெரிய அபச்சாரம் செய்துவிட்டோம். ஓ தவறு தவறு என மனதுக்குள் நொந்தவராய், ஏன் இப்படி நம்முடைய புத்தி பேதலித்து விட்டது என கலங்கி அந்த ஓலையை தூள் தூளாக கிழித்து கையில் எடுத்துக்கொண்டு அன்று என்னை முழுக்காடும் முறையாக ஆயினால் உச்சிக்காலை பூஜைக்கு முன் ஆற்றுக்கு செல்வதாக சொல்லி புறப்பட்டு சென்றார். நலங்கு வட்டிலையும் எண்ணெய் கிண்ணத்தையும் கொணர்ந்து கொடுத்துவிட்டு பத்மாவதி சமையலை கவனிக்க உள்ளே சென்று விட்டால் சில நிமிஷங்கள் ஓடின. கணவரின் காலடி ஓசை கேட்டு கூடத்தை அடைந்தாள் பத்மாவதி. எண்ணெய் தலையோடு கணவரை கண்ட அவளுக்கு விஷயம் புரியவில்லை. ஓ ஏன் என கேட்பது போல் அவரை ஏறிட்டு நோக்கினாள். காலையிலே எழுதிய கவிதை சுவடிகளையும் எழுத்தாணிகளையும் எடுத்து வா என்றார் அவர். எடுத்து வைத்தால் அவள் ஓர் அழகிய கற்பனை, பிறகு மறந்துவிடும் என கூறி அவர் சில வரிகளை எழுதி வைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டார். வழக்கம்போல் பகல் பூஜையும் வழிபாடுகளும் முடிந்த அவர் காலையிலே எழுதியதை நினைத்து நினைத்து அபச்சாரம் செய்துவிட்டோமே என்ற மனநிலையில் மீண்டும் ஓலைச்சுவடியை கேட்டார். பத்மாவதி கொண்டு வந்து கொடுக்க ஆச்சரியத்தினால் திகைத்து போனார் ஜெயதேவ கவி. ஓ பத்மா, நீ ஏதாவது எழுதினாயா என கேட்டார். காலையிலே அவர் வேண்டா என்று கிழித்தெறிந்த ஓலையில் இருந்த வாசங்கள் அந்த பண ஓலையில் பளிச்சிட்டன. நான் ஏன் எழுத வேண்டும், நீங்கள்தான் என்னை கையோடு எழுதினீர்களே என சர்வ சாதாரணமாக கூறினாள் பத்மாவதி. அவரது ஆச்சரியம் அதிகரித்து விட்டது. ஓ என்ன, நானா வந்து எழுதினேன் என்றார் அவர். ஆமாம், நீங்களேதான் என்னை பட்டு இருக்கிறது பாருங்களேன் என சுட்டி காட்டினாள் பத்மாவதி. ஓ அடடா, இறைவனை வந்தல்லவா திருத்தி இருக்கிறான். ஓ கண்ணா கண்ணா, மணிவண்ணா, உன்னை காணும் பேர் எனக்கு இல்லையே. பத்மாவதி, நீயே பாக்கியசாலி. கண்ணன் என்னப்பன் என்னையன் தானே வந்து எழுதி வைத்து விட்டான். அவனை காணும் பேர் உனக்கு கிடைத்து விட்டது. நாள் முழுவதும் கதறுகின்றேன். உன் திருவடியை காண எனக்கு நீ அருள் செய்யவில்லை. கார் முகில் வண்ணா, கண்ணா, அச்சுதா, அமரரேரே, எனக்கு காட்சி தர இன்னும் கருணை வரவில்லையோ என பலவாறாக பாடி மூர்ச்சித்து விட்டார். இன்னது செய்வது என்று அறியாத பத்மாவதி, ஆஹா, இறைவன் என் துணைவராகவே வந்து காட்சி தந்த அற்புதத்தை என்ன சொல்வேன் என வியந்து வியந்து ஆனந்த கண்ணீர் சொரிய நெஞ்சம் நெக்குருக நின்றாள். ஜெயதேவர் எழுந்தார். பத்மாவதியின் இரு மலர்க்கரங்களின் கையினால் பற்றி, ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி பத்மாவதியின் கணவனான நான் வென்றுவிட்டேன் என பாடினார். இப்படிப்பட்ட பண் சுமந்த அருட்பாடல்கள் நாள்தோறும் புதிதாக அந்த திந்து பில்வ கிராமத்தில் ஒலித்தன. அது மட்டுமா, இத்தகைய அமுதமயமான கவிதைகள் ஸ்ரீ ஜெகநாத சேத்திரத்திலே எம்பெருமானின் முன்னிலையில் பலராலும் பாடப்பெற்று புகழ் பெறல் ஆயின. ஜெகநாத சேத்திரத்தின் அரசன் இசையிலும் கவிதைகள் புனைவதிலும் வல்லவன். அவனும் வடமொழியில் பற்பல அருமையான இசை மாலைகளை கொடுத்து ஜெகநாதரின் திருவடி தாமரைகளை சூட்டியிருந்தான். என்றாலும் ஜெயதேவரின் பாடல்களே கோயில் பிரச்சாரங்களில் எல்லாம் எதிர் ஒலித்தன. அரசரும் கவிஞன் போற்றும் முறையிலே அவைகளை கேட்டான். அவன் உள்ளம் ஆனந்த மிகுதியினால் மலர்ந்தன. ஆயினும் மக்கள் தன்னுடைய கவிதைகளை விட ஜெயதேவர் கவிதைகளே போற்றி புகழ்வதும் பாடுவதும் அவன் மனதுக்குள் ஒரு சிறு பொறாமை தீயை கிளப்பியது. தொண்டர் குலம் ஒரே குலம் என்பதை அவன் மறந்துவிட்டான். அங்கே கூடி உள்ளவர்களை நோக்கி, என் பாடல்களும்
ஜெகநாத பெருமானை பற்றியவை தாமே, அவற்றை விடுத்து நீங்கள் ஜெயதேவர் பாடல்களை பாடுவானேன் என்று அரசன் கேட்டான். அதற்கு அவர்கள் சரியான மறுமொழி கூறாமல், உங்கள் இருவருடைய பாடல்களையும் பகவானது சன்னதியிலே வைப்போம், எது உயர்வு என்பதை அவரே முடிவு செய்யட்டும் என்றார்கள். அந்தணரை தெய்வமென கருதும் அந்த மன்னன் மேல் பேச மனமின்றி இதற்கு ஒப்புக்கொண்டான். சுவடிகள் இரண்டும் இறைவனது சன்னிதானத்தில் வைக்கப்பட்டன. கற்பகிரகத்தின் கதவை மூடி பூட்டி தன் இலச்சினை பொறித்து அரசன் அரண்மனைக்கு சென்று விட்டான். இரவு முழுவதும் உறங்க கொள்ளாதவனாய் ஜெகநாத பெருமானை நோக்கி, நானும் உமது அடியேன் அல்லவா என வேண்டியவனாக இரவை கழித்து காலையில் முறைப்படி ஆலயத்தை அடைந்து பூட்டை திறந்தான். அங்கே ஜெயதேவர் கவிதைகள் மேல் வந்தோம் என எழுதியிருந்தது. அரசன் சுவடிகளோ கலைந்து கீழே கிடந்தன. இப்பொழுது அரசனுடைய மனம் துன்ப மிகுதியினால் துடிதுடித்தது. ஓ இறைவா, உமது திருநாமத்தே தானே நானும் இசையிலே அமைத்து கொடுத்தேன். இருந்தும் ஏன் இந்த பாரபட்சம்? நான் அடியேன் அல்லவா? நான் செய்யும் திருப்பணிகளிலே ஏதேனும் குறை உண்டோ என மனம் உருகி வேண்டினான். இறைவனது அருள் கிட்டவில்லையே என அவன் மனம் ஏங்கி துடித்தது, தவித்தது. அன்று இரவு அரசன் நித்திரையிலே ஆழ்ந்து இருந்தான். அவன் கண்களிலே முன்பு அழகிய ஒளிவட்டம் ஒன்று தோன்றியது. மைவண்ண நறுங்குறிஞ்சி குழல் பின் தாள மகரஞ்சோர் குலை இருபால் ஊசல் ஆட மணிமுடியிலே மயிர்பீலி துளங்க புன்னகையினால் குளிர்ந்த கன்னங்களுடன் கையிலே புல்லாங்குழல் உடன் தோன்றி கண்ணபிரான் அவன் மலர் வாயில் இருந்து மெல்லிய குரலில், ஓ அரசே, நீயும் என் மை அன்பன்தான் என்றாலும் நாம் அரசன் என்ற செருக்கை அங்கே கண்டுவிட்டேன். அதுதான் உன்னிடம் உள்ள பெருங்குறை. ஜெயதேவனது இசை மாலைகளுக்கு நிகராக வேறு எதுவும் நிலை நிற்க இயலாது என்றாலும் அதை கௌரவிக்க வேண்டும் என்ற நல்ல நினைவு உனக்குள் எழுவது தெரிகிறது. ஆகவே உன் கவி மாலைகள் முதல் 13 பாடல்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உங்களது பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்தவே இவ்வாறு செய்தேன் என கூறி மறைந்தார். இதை அரசனும் ஏற்றுக்கொண்டான். இப்படியாக இருக்கும் சமயம் கடந்த சில நாட்களாக தனியே காடுகளில் இருந்து அமைதியான சூழ்நிலையிலே தியானம் செய்ய வேண்டுமென ஆவல் ஜெயதேவரின் நெஞ்சகத்தே எழுந்து இருந்தது. மாமனார் வந்து சேர்ந்த சமயத்தை நல்லதொரு வாய்ப்பாக கருதி வனவாசம் செல்ல தீர்மானித்தார். தேவசர்மா சில நாட்களில் ஊர் திரும்பலானார். அவரை வழியனுப்ப பத்மாவதியும் தங்கள் கிராமத்தின் எல்லை வரையிலும் சென்றாள். அங்கிருந்து திரும்பி வீடு வந்த பத்மாவதி கணவனை காணாமல் திகைத்து போனாள். பிறகு பக்கத்தில் உள்ளோரை கேட்டு தானும் அவரை தேட புறப்பட்டாள். விடியற்காலையிலே ஒரு நதிக்கரையில் தியான மூர்த்தியாக அமர்ந்திருந்த அவரை கண்டு மீண்டும் வீட்டிற்கு அழைக்க மறுபடியும் வீடு திரும்பி வந்தார் ஜெயதேவர். இந்த சம்பவம் பத்மாவதியின் மனதிலே ஒரு சிறு புயலை ஏற்படுத்தவே அவள் ஜெகநாத பெருமாள் திருவடிகளிலே விழுந்து தனது கணவர் என்றென்றும் பிரியாதிருக்க வேண்டும், இணை பிரியாது இருப்பது யாமே என்று வேண்ட இறைவன் ஜெகன்மோகன் வேணுகோபாலன் அவள் முன் தோன்றி, ஓ அஞ்ச வேண்டாம், கவலை வேண்டாம் என அபயம் அளித்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.